எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வை 3 விதத்தில் வந்து சொல்கிறாங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து திருமண தடை ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். குழந்தையின்மை அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்கும். குடும்பம் வந்து பிரிஞ்சு இருக்கிறது. அமாவாசை அன்னைக்கு இங்கே இருக்கிற முத்தப்பன் வந்து உபதேசமாக சொல்லுவார். உபதேசம் அப்படின்னா என்ன பண்ணுவார் முத்தப்பன் அப்படின்னா, உங்களை உட்கார வச்சு நீ இந்த மாதிரிலாம் பண்ணுற, இதெல்லாம் வந்து நீ மாற்றிக்கணும், இதனால தான் இது நடந்தது. கருப்பசாமி வந்து இங்கே புரிய சொல்லிட்டு இருக்கிறார். ஸோ அவர்கிட்ட நீங்கள் போய் அமர்ந்தாலே போதும், நீங்கள் எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. வாழ்த்தவாக கருட தேசம் வாடிக்கையாளர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் உங்கள் ஆத்மேஸ்வரன். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே நம்ம பிரச்சனைக்கான தீர்வு எங்கேயாவது கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நிறைய ஆலயங்களுக்கு போவோம், நிறைய பேரை போய் சந்திப்போம். ஆனால் நம்ம சென்னையிலேயே முத்தப்பன் கருப்பசாமி கோயில் திருவொற்றியூரில் அமைஞ்சிருக்க இந்த கோயிலில் வந்து நம்ம எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வை 3 விதத்தில் வந்து சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப பெரிய அதிசயம். அதாவது முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து திருமண தடை ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். இன்னொன்று குழந்தையின்மை அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்கும். அதை தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா குடும்பம் வந்து பிரிஞ்சு இருக்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்கும். இந்த 3 தான் வந்து அதிகபட்சமாக நீங்கள் பார்க்குற பிரச்சனைகள். இதுக்கான தீர்வை நம்ம முத்தப்பன் கருப்பசாமி ஆலயத்தில் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னாலே அவங்க வந்து ஒவ்வொரு சாமி பக்கத்தில் நீங்கள் இந்த பிரச்சனைக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத எழுதி போட்டிருக்கிறாங்க. அதை வந்து நீங்கள் யார்ட்டையுமே கேட்க வேணாம், அதில் இருக்கிறத நீங்கள் செஞ்சாலே வந்து போதும், இதுக்கான தீர்வு வந்து வந்துடும். இதை விட அதிகமாக குழப்பங்கள் இருக்குது, எனக்கு யார்கிட்டையாவது கேட்டால் அதுக்கான சொல்யூஷன் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை அன்று, அதாவது எல்லா வாரமும் திங்கட்கிழமைகளில் கருப்பசாமியை வந்து இங்கே புரிய சொல்லிட்டு இருக்கிறார். ஸோ அவர்கிட்ட நீங்கள் போய் அமர்ந்தாலே போதும், நீங்கள் எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் போய் உட்காந்தாலே அவர் வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத அவருடைய தோரணை, அவருடைய ஆக்ரோஷத்தில் வந்து உங்களுக்கு சொல்லிடுவார். நீ இதை வந்து செய்யணும், இது செஞ்சால் போதும். இதில் ஒரு முக்கிய குறிப்பு என்ன அப்படின்னா, நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை அவர்கிட்ட சொல்ல வேண்டாம். நீங்கள் போய் அவர் முன்னாடி உட்காந்தாலே அவரே வந்து எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு உங்களுக்கு. அதுக்கான தீர்வு என்ன செய்யணும் அப்படிங்கிறதையுமே வந்து அவர் அந்த இடத்துல சொல்லிடுறார். இதுக்கு நிறைய பேர் வந்து வந்துட்டுருக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் அமர உட்காந்து பேசணும், என்னுடைய குறைகளை வந்து நான் சொல்லணும், பொறுமையாக வந்து கேட்டு பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அமாவாசை அன்னைக்கு வரலாம். அமாவாசை அன்னைக்கு இங்கே இருக்கிற முத்தப்பன் வந்து உபதேசமாக சொல்லுவார். அதாவது இங்கே குறி வாக்கு அப்படிங்கிறது வேறு, அருள் வாக்கு அப்படிங்கிறது வேறு, உபதேசம் அப்படிங்கிறது வேறு. அருள் வாக்கு அப்படிங்கிறது உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை உடனே அவர் வந்து சொல்லிடுவார். மூஞ்சிலாச்ச மாதிரி இதுதான், இதை முடிச்சுட்டு வா, இதை பண்ணால் போதும் அப்படிங்கிறத வந்து சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. இதை வந்து அருள் வாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உபதேசம் அப்படின்னா என்ன பண்ணுவார் முத்தப்பன் அப்படின்னா, உங்களை உட்கார வச்சு நீ இந்த மாதிரிலாம் பண்ணுற, இதெல்லாம் வந்து நீ மாற்றிக்கணும், இதனால தான் இது நடந்தது, ஸோ இதுதான் உனக்கு வந்து கோர், இதனால் இது நடந்தது, இதை நீ மாற்றினா தான் உனக்கான பிரச்சனைகள் வந்து தீர்வுக்கு வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு உபதேசமாக சொல்லுவார். இந்த 2மே இருக்கிற ஒரே ஆலயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருவொற்றியூரில் இருக்க முத்தப்பன் கருப்பசாமி ஆலயம் தான். அதை தவிர நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு அதுக்கான தீர்வு எங்கள்கிட்ட யார்கிட்டையுமே கேட்க முடியாது அப்படின்னாலும் அதுக்கான தீர்வு வந்து அங்கேயே அவங்க வச்சுருக்காங்க. இதை தவிர ரொம்ப பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கருவறையில் சிவன் விஷ்ணு ஸ்வரூபமாக இருக்காங்க. அதே மாதிரி சிவகாளி, வராக பிரத்திங்கரா தேவியும் சிவகாளியும் பற்றி உங்களுக்கு சொல்லணும்னு அவசியமே இல்லை, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எந்த மாதிரியான நெகட்டிவ் இருந்தாலும் இவங்களை வணங்கினா இவங்களுக்கு மிஞ்சி வந்து எதுவுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆலய கட்டமைப்பில், அதாவது வராகியும் பிரத்திங்கராவும் ஒரே ரூபத்திலையும், அம்பாள் வந்து சிவகாளி அம்மனா ரூபத்திலையும் இருக்காங்க. ஸோ எந்த நெகட்டிவ் ப்ராப்ளம் செய்வன எது இருந்தாலும் இவங்களை மீறி வந்து அண்டாது. ஏன்னா அவங்க பேரே காக்கும் சிவகாளி. நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு வந்து ஓடி வந்து உங்களுக்கு பண்ணுவாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி முத்தப்பன் அப்படிங்கிறவர் வந்து இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ப்ராப்ளம் இருக்கிறத வந்து எடுக்கிறதுல தான் அவர் எக்ஸ்பர்ட். அதனால் உங்களுக்கு வந்து நீங்கள் நிறைய யோசிப்பீங்க, ரொம்ப பெரிய பூஜை பண்ணணும், ஹோமம் பண்ணணுமா, இது சரி பண்ண அப்படி இப்படின்லாம். அந்த மாதிரி எந்த தீர்வுமே அவங்க சொல்ல மாட்டாங்க. இவங்க கருப்பசாமியாக இருந்தாலும் முத்தப்பனாக இருந்தாலும் நம்மளால் நம்மளுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி எந்த பூஜை
பூஜை பண்ணணும், நீ வந்து இந்த அன்னதானத்தை வந்து பண்ணு, இந்த 10 பேருக்கு பண்ணு, இல்லை 3 பேருக்கு பண்ணு, இதுதான் வந்து அவங்க அதிகபட்சம் சொல்லுவாங்க. இதை நம்ம பண்ணாலே நம்மளுடைய பிரச்சனைகளுக்கான வீரியம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி அருள்வாக்கோ இல்லை உபதேசம் கேட்கறவங்க கண்டிப்பாக வந்து இந்த ஆலயத்துக்கு வரலாம். எல்லோரும் எல்லா நலவும் சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று வாழ கருட தேசம் வாடிக்கையாளரை வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம், புய்வாழ்த்த வாழ்க.